அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நம்முடைய அறிவியல் கற்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கோதண்டராமன். பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள அறிவியல் பாடங்களை உங்களுக்கு எளிதாக புரியும் வகையில் வரைபடங்கள் மற்றும் செயல்முறையாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய உள்ளேன். இதனை கண்டு பயனடையுங்கள். அறிவியல் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தானே ஒவ்வொரு முறை வீடியோ போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஆர்க்கிமிடிஸ் தத்துவங்கள். இந்த ஆர்க்கிமிடிஸ் என்பவர் யார்? அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி முதலில் பார்க்கலாம். ஆர்க்கிமிடிஸ் சிசிலி என்ற நாட்டை சார்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்நாட்டை ஆண்ட மன்னர் சிராக்கூஸ் என்பவர் தான் போரில் வெற்றி பெற்றால் அவர் வணங்கி வந்த இறைவனுக்கு தங்க கிரீடம் செய்து அணிவிப்பதாக வேண்டுதல் வைத்திருந்தார். அவ்வாறே போரில் வெற்றி பெற்ற பின் வேண்டுதலை நிறைவேற்ற 5 கிலோ எடையுள்ள பொற்காசுகளை பொற்கொள்ளரிடம் கொடுத்து இறைவனுக்கு தங்க கிரீடம் செய்து தர உத்தரவிட்டார். அவ்வாறே பொற்கொள்ளரும் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். பொதுவாக தூய தங்கத்தில் ஆபரணம் செய்ய முடியாது. எனவே அதனுடன் சிறிதளவு காப்பர் சேர்க்கப்பட வேண்டும். அந்த சிறிதளவு காப்பர் எவ்வளவு என்றால், உதாரணத்திற்கு 22 கிராம் தூய தங்கத்தில் 2 கிராம் காப்பர் சேர்ப்பது வழக்கம். இதனை நாம் 22 காரட் தங்கம் என்று சொல்கிறோம். 24 காரட் தங்கம் என்பது தூய தங்கமாகும். இதில் ஆபரணம் செய்ய இயலாது. எனவே 5 கிலோ தூய தங்கத்தில் ஆபரணம் செய்ய அதனுடன் 454.4 கிராம் காப்பர் சேர்க்கப்பட வேண்டும். இப்போது தங்க கிரீடத்தின் மொத்த எடையை பார்த்தால் 5 கிலோ 454.4 கிராமாக இருக்கும். இதில் பொற்கொள்ளர்கள் ஒரு குறுக்கு வழியை கடைபிடிப்பார்கள். அந்த தூய தங்கத்தில் 450 கிராம் எடுத்து மறைத்து வைத்துவிட்டு அதற்கு பதிலாக 450 கிராம் காப்பரை சேர்த்து ஆபரணம் செய்து விடுவர். அந்த எடுத்து வைத்த 450 கிராம் தூய தங்கத்தை தாங்களே வைத்து கொள்வர். அதாவது அந்த தூய தங்கத்தில் வழக்கமாக சேர்க்கப்பட வேண்டிய 454.4 கிராம் காப்பர் மற்றும் கூடுதலாக சேர்க்கப்பட்ட 450 கிராம் காப்பர் ஆக மொத்தம் 904.4 கிராம் காப்பர் அந்த ஆபரண தங்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போது தங்க கிரீடத்தின் மொத்த எடையை பார்த்தால் அதே அளவான 5 கிலோ 454.4 கிராமாக இருக்கும். சாதாரண கண்களால் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆய்வுக்கு உட்படுத்தினால் மட்டுமே வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக தங்கத்தை காரட்டில் குறிப்பிடுவது வழக்கம். இந்த காரட் என்பது என்ன? முதலில் அதை பார்க்கலாம். தூய தங்கம் 24%, காப்பர் 0% சேர்க்கப்பட்டிருந்தால் இதனை 24 கேரட் தங்கம் என்று சொல்கிறோம். அதேபோல் 22% தூய தங்கமும் 2% காப்பரும் சேர்க்கப்பட்டிருந்தால் அதனை 22 கேரட் தங்கம் என்று சொல்கிறோம். மேலும் 20% தூய தங்கமும் 4% காப்பரும் சேர்க்கப்பட்டிருந்தால் அதனை 20 கேரட் தங்கம் என்று சொல்கிறோம். 18% தூய தங்கமும் 6% காப்பரும் சேர்க்கப்பட்டிருந்தால் 18 கேரட் தங்கம் என்று சொல்கிறோம். இந்த 18 கேரட் ஆபரண தங்கம் சிறிது நாட்களில் நிறம் மங்க ஆரம்பித்துவிடும். அதன் மேல் பச்சை நிறத்தில் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகளை வைத்து அது 18 கேரட் தங்கம் என்று சாதாரண கண்களாலேயே கண்டுபிடித்துவிட முடியும். சரி, இப்போது மன்னரின் கதைக்கு வருவோம். பொற்கொள்ளன் செய்த அந்த தங்க கிரீடத்தில் எத்தனை சதவீதம் காப்பர் கலக்கப்பட்டுள்ளது என்று பொற்கொள்ளனிடம் கேட்டால் அவன் உண்மையை கூற போவதில்லை. எனினும் அவன் கூறாமலேயே அறிந்து கொள்ள மன்னர் விரும்பினார். தற்போது இருக்கும் எந்த நவீன கருவியும் அந்த காலத்தில் இல்லை அல்லவா? எனவே அந்த கிரீடத்தில் எத்தனை சதவீதம் காப்பர் கலக்கப்பட்டுள்ளது என்பதை சரியாக கண்டுபிடித்து சொல்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று நாடு முழுவதும் மன்னர் அறிவித்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆர்க்கிமிடிஸ் பல நாட்களாக சிந்தித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சமயம் நீர் நிரம்பிய தொட்டியில் குளிக்க தொடங்கிய போது அவரின் உடலின் எடை குறைவதை உணர்ந்தார். மேலும் தொட்டியில் உள்ள நீரானது வழிந்து வெளியேறுவதையும் கண்டார். அவர் மூளையில் பொறி தட்டியது. கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்திக்கொண்டே அரண்மனையை நோக்கி ஓடினார். மன்னரிடம் அந்த தங்க கிரீடத்தில் எவ்வளவு காப்பர் கலக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபித்து 1000 பொற்காசுகளை பரிசாக பெற்றுக்கொண்டார். இவ்வாறு தான் ஆர்க்கிமிடிஸின் முதல் தத்துவம் உருவானது. அது என்ன ஆர்க்கிமிடிஸின் முதல் தத்துவம் என்பதை பார்ப்போம் வாருங்கள். ஆர்க்கிமிடிஸ் முதல் தத்துவம் என்பது திடப்பொருள் ஒன்று திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமம் என்பதாகும். இதனை பொருட்களின் பருமன் அல்லது அணு அடர்த்தி என்று பிற்காலத்தில் சொல்லப்படுகிறது.
ஆர்கிமெடிஸ் தத்துவத்தை நம்ம ஒரு சோதனை மூலயமா செஞ்சு பார்க்கலாம். இந்த சோதனைக்கு தேவையான பொருள்லாம் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எடை மிஷின், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் எடை போகிறதுக்கு வசதியாக இது போல் ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய டப்பா நிறையா நான் தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். இந்த பெரிய டப்பாவில் இது போல் ஒரு பைப்பை வந்து நான் இணைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இரும்பு துண்டுங்களை இது போல் இணைச்சி நான் தொங்க விட்டுருக்கேன். இப்போ சோதனை செஞ்சு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த காலி டப்பாவோட எடை நமக்கு தெரியணும். இதை இப்போ நம்ம எடை போட்டு பார்க்கலாம். இப்போ இதோட எடை பார்த்தீங்கன்னா 40 கிராம்னு காமிக்குது. அதை நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இரும்பு துண்டோட எடை எவ்வளோ இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இரும்பு துண்டோட எடை 365 கிராம்னு காமிக்குது. இப்போ இதே இரும்பு துண்டு தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கும்போது எவ்வளோ எடை காமிக்குதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இரும்பு துண்டை பொறுமையாக நான் தண்ணிக்குள்ளே முங்குறேன். தண்ணிக்குள்ளார முங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி இந்த பைப் வழியாக வழிஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த இரும்பு துண்டு முழுசாக தண்ணிக்குள்ளார முங்கிருச்சு. இப்போ எடை போட்டு பார்க்கலாம். இப்போ எடை போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் 2 விஷயம் கவனிக்கணும். இந்த இரும்பு துண்டு வந்து இந்த பெரிய டப்பாவோட ஓரத்தில் இப்படி தொடக்கூடாது. அதே சமயம் கீழே தரையிலையும் படக்கூடாது. தண்ணிக்குள்ளார முழுசாக முங்கி இருக்கணும். இது போல் ஒரு நிலையை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை எடை போட்டு பார்க்கலாம். இதை தான் ஆர்கிமெடிஸ் சொல்லியிருக்காரு. திடப்பொருள் ஒன்று திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கு தடைன்னா என்னன்னாக்கா இந்த பெரிய டப்பாவோட ஓரத்தில் தொடக்கூடாது, அதே சமயத்தில் அடிப்பகுதியிலையும் தொடக்கூடாது. இந்த நிலையில் இதை வந்து நம்ம எடை போட்டு பார்க்கலாம். இப்போ இதோட எடை பார்த்தீங்கன்னாக்கா 315 கிராம்னு காமிக்குது. தண்ணிக்கு வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 365 கிராம்னு காமிச்சிது. தண்ணிக்கு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா 315 கிராம்னு காமிக்குது. இது போல் வந்து திடப்பொருள் வந்து தண்ணிக்குள்ளார மூழ்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஓரளவு வந்து எடையை வந்து குறையுது. இந்த குறையிற எடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மூழ்கும் போது வெளியேற்றின தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியோட எடைக்கு சமம் அப்படின்றது ஆர்கிமெடிஸ் சொல்கிறாரு. இப்போ இந்த தண்ணியோட எடை எவ்வளோ கூடி இருக்குன்றதை நம்ம எடை போட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த டப்பா வந்து காலியாக இருக்கும்போது அதோட எடை வந்து 40 கிராமாக இருந்தது. இப்போ தண்ணியோடு சேர்த்து எடை போடும்போது எவ்வளோ எடை கூடி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இதோட எடை பார்த்தீங்கன்னாக்கா 80 கிராம்னு காமிக்குது. காலி டப்பாவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 40 கிராம்னு காமிச்சது. இப்போ தண்ணியோடு சேர்த்து எடை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன டப்பாவோட எடை 80 கிராம்னு காமிக்குது. அப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் வந்து கூடியிருக்கு. இப்போ இந்த இரும்பு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வெளியில் எடை போடும்போது 360 கிராம்னு காமிச்சது, 365 கிராம்னு காமிச்சது.
தண்ணிக்கு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா 315 கிராம்னு காமிச்சிது. அப்போ எவ்வளோ தண்ணிக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ எடை குறைஞ்சிருந்ததுனாக்கா 50 கிராம் எடை தண்ணிக்குள்ளார முழுக்கும் போது எடை குறைஞ்சிருந்தது. இப்போ இந்த 50 கிராம் தண்ணி எடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்ந்துருக்கணும். ஆனால் நமக்கு எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா 40 கிராம் தான் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த எடை குறைய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓரத்தில் தண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த பரப்பு இழுவிசைனாலும் இருக்கலாம், இல்லை இந்த பாத்திரத்தில் வந்து இந்த பைப்பில் வந்து ஒரு சில தனி நீர்த்துளிகள் ஒட்டிகிட்ருக்கு, அதனால் கூட இந்த வித்தியாசம் வந்து 10 கிராம் வித்தியாசம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதில் என்னன்னாக்கா, ஒரு திடப்பொருள் வந்து தண்ணிக்கு வெளியில் இருக்கும்போது இருக்கிற எடையை விட தண்ணிக்குள்ளார முங்கி இருக்கும்போது அதோட எடை வந்து குறையுதுன்றது தான் நம்ம இதில் இந்த சோதனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதை தான் ஆர்கிமிடிஸ் வந்து நமக்கு விளக்கி சொன்னார். இதுதான் ஆர்கிமிடிஸ் தத்துவம்னு நம்ம சொல்கிறோம். ஆர்கிமிடிஸ் தத்துவன்றது என்னன்னாக்கா, திடப்பொருள் ஒன்று திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தோட எடைக்கு சமம் அப்படின்றது ஆர்கிமிடிஸோட தத்துவம். சரி, இந்த சோதனையை வச்சு 5 கிலோ தங்க கிரீடத்தில் எவ்வளோ காப்பர் கலக்கப்பட்டிருந்ததை எவ்வாறு ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சி சொன்னார்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.